வணக்கம். விதை தீவில் இருந்து பிரியா ராஜ்நாராயணன். இன்றைக்கி எனக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இந்த மொட்டை மாடியில் இருக்கிற செடிகள்லேருந்து இப்போ நான் இன்றைக்கி பறிக்க போகிறேன். பறிக்கும் பொழுதே நிறைய ரகங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பறிக்கிற முறைகள், எந்த சூழலில் அந்த காயை பறிக்கலாம், விதைக்கு எப்படி விடப்பட்டிருக்கு, இப்படி நிறைய தகவல்களையும் சேர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக எவ்வளோ காய்கள் தேவைக்கு நான் பறிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. மக்க குப்பை நிறைந்த மண் மட்டும்தாங்க, வேறு எதையும் கொடுக்கல. தண்ணி கொடுக்கறது அப்பப்போ. இப்போ இந்த மழை பெஞ்சனாலும் தண்ணியும் கிடையாதுங்க. அதில் விளைந்த நீல பாகக்காய் பார்த்திங்கன்னா நிறைய காய் ஏற்கனவே பறிச்சிருக்கிறோம். விதைக்காக விடப்பட்டது, ஒல்லிய நீளமாக வரக்கூடிய ரகம். இந்த பாருங்கள், இப்போ பறிக்கிறதுக்கு தயாரானதில் இருக்குது. இவ்வளோ நீளம் இருக்குதுங்க. இப்போ இதெல்லாம் பறிச்சுக்கலாம். இதில் எத்தனை காய் இருக்குதுன்னா இந்த ஒரு காய் பறிக்கலாம். அப்புறம் இங்கே மேலே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு காய் இருக்குது. ஸோ இந்த ஒரு கொடியில் இன்றைக்கி பறிக்கிறதுக்கு ஒரு 3 காய் இருக்குது. இதை நம்ம இப்போ பறிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எப்போவுமே ஒரு கத்திரி வச்சுட்டு இப்படி கட் பண்ணி நீங்கள் எடுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா இதை அப்படி போட்டு இழுக்கக்கூடாதுங்க. இழுக்கிறதுனால செடிகள் பாதிக்கப்படும். அதனால் இது மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் இப்போ நம்ம பறிச்சிடுறோம். இந்த நீல பாகக்காயில் நிறைய ரகம் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா காய் இது ஒல்லியாக தான் வரும். ஆனால் அந்த முள்கள் ரொம்ப நல்லா நெருக்கமாக வரக்கூடிய இந்த ரகம் இது பக்கா நல்ல நாட்டு ரகம். இதில் கரிப்பாகல்னு ஒன்று உண்டு. அது நல்லா பெருசாக வரும். இந்த முட்கள்லாம் நல்லா தள்ளி வரக்கூடியது அது கரிப்பாகல்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அது பிஞ்சுங்க. இது பறிக்கக்கூடிய ஸ்டேஜ் கிடையாது. இதுதான் சரியான பறிக்கக்கூடிய ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்து பழுக்கிறதுக்கு அது போயிடுங்க. இந்த பக்கெட்குள்ளே கோவக்காய் கொடி இந்த பக்கெட்குள்ளே தான் இருக்குதுங்க. இந்த கொடி பாருங்கள் வளர்ந்து இப்படி படர்ந்துருக்குது. இதில் ஒரு சில காய்கள் இருக்குது. இந்த பாருங்கள், இது பசுமை உணவுக்கு ரொம்ப ஏற்றுது. இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம பறிச்சுக்கலாம். பச்சையாக சாப்பிடும்போது கொஞ்சம் முதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா அந்த விதைகள் ரொம்ப நமக்கு தெரியும். இது மாதிரி பசுமை உணவுக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பறிக்கலாங்க. இப்போது இந்த சின்ன பக்கெட்டில் இருந்து நிறைய ஏற்கனவே நேற்று கொஞ்சம் பறிச்சது போக இன்றைக்கி பறிப்பில் இவ்வளோ தான் கிடச்சிருக்குது. இது ஏதோ நம்ம ஒரு குழம்புல போட்டுக்கலாம். அப்படி இல்லையா பச்சையாக நம்ம பாட்டுக்கு ஆளுக்கு ஒன்றுன்னு, வீட்டில் இருக்கிற 4 பேர் இருந்தாலும் ஆளுக்கு ஒன்றுன்னு எடுத்து இதை பச்சையாக சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இது ஒரு குட்டை பாகல் ரகம். இதுதான் சைஸு. இதுக்கு மேலே இந்த காயை நம்ம விட முடியாது. இதையும் நம்ம பறிச்சுக்கலாம். இதுவும் அந்த சின்ன தொட்டிகள்லேயே நிறைய செடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த பீர்க்கங்காவும் முளைச்சிருக்குது. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு முதிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கரெக்டான பறிக்கிற பருவம். ஏன்னா இந்த மாதிரி சில நாட்டு ரகங்கள் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இங்கே பாருங்கள், இது கிள்ளுனோம்னா நல்லா உள்ளே பதியும். இது பதிஞ்சிச்சுன்னா காய் நல்லா இருக்குது, முத்தல்லாம் இல்லைன்னு அர்த்தங்க. பாருங்களா, இந்த அளவுக்கு நல்லா பதியுது இப்படி வச்சாலே. ஆனால் காயை பார்க்கும்போது ரொம்ப முத்தி போன மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த ரகங்களாம் இதுதான் பறிக்கிற பருவங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காய் இருக்குது, மேலே ஒரு காயும் நம்ம பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க. அடுத்து பெரியபாளையம் ஆரணி கத்திரி. இந்த கத்திரி பார்த்திங்கன்னா விதைக்கெல்லாம் விட்டுருக்குது நிறையா. அதனால் காப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ரொம்ப பழைய செடிங்க. இருந்தாலும் இதுலேயும் ஒரு காய் இருக்குது. அதையும் நம்ம இப்போ கட் பண்ணலாங்க. ஸோ இதில் ஒரு கத்திரிக்காய் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இது இந்த ஊதா குண்டு கத்திரி. இது ஒன்று விதைக்காக நம்ம விட்டுறலாம். விட்டுட்டு இங்கே ஒன்று இருக்குது ஒரு சின்ன பிஞ்சு, அதை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு செரி தக்காளி. இது தானாக அந்த பேக்கில் முளைச்சது தாங்க. இதில் குட்டி குட்டியாக கொஞ்சம் செரி தக்காளிகள் இருக்குது. இதுவும் பழைய செடி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது காஞ்சி போனது தான். அதில் அப்படியே தளைஞ்சு திரும்ப வந்துருச்சு. அதிலேருந்து அப்பப்போ இந்த குட்டி தக்காளிகள் நம்மளால் எடுக்க முடியுதுங்க. இது நாகர்கோவில் பக்கம் நிறையா உண்டு. நாகர்கோவில் மரக்கத்திரிங்க. இது நிறைய விதைகளுக்காக விட்டது. ரொம்ப பழைய செடி தான். ஆனாலும் இது ஒன்று விதைக்காக நம்ம விட்டுறலாம். இதை வேணால் நம்ம இப்போ கட் பண்ணிடலாங்க. இதையும் இது நம்ம வெள்ளை கத்திரிங்க, வெள்ளை முட்டை கத்திரி தான். இதில் நிறைய நம்ம விதைக்கு நிறைய காய்கள் எடுத்தாச்சு. விதைகளுக்காக விட்டுட்டோம். விதைகளுக்கு விட்டது இது எல்லாமே இந்த ஸ்டேஜில் இப்போ முழுசு இப்படி பழுத்துருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பழுத்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை கட் பண்ணிடணுங்க. இப்படி
ஒவ்வொன்றையும் கட் பண்ணிடணும். இந்த கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ட்ரம்முகளில் இதுக்குள்ளேயே இப்படி போட்டு வச்சுருவேன். ஏன்னா ரகங்கள் மாறி போயிடக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் கட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா இதை கட் பண்ணி அப்படியே உள்ளே வந்து போட்டு விட்டுறதுங்க. இது மாதிரி கட் பண்ணி இப்படி உள்ளே போட்டுக்கலாம். எல்லா கத்திரிக்காயையுமே முழுசாக பழுத்துட்டாலே கட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். ஃபர்மெண்ட் பண்ணி விதை எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான ஸ்டேஜ். இந்த காம்பு இதாகலைனாலும் பரவாயில்ல, இதில் இருக்கிற சத்துக்களை வச்சே நல்லா திரட்சி ஆகிக்கும் அதனுடைய விதைகள். அதனால் இதிலே கட் பண்ணி இப்படி வச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து திரும்பவுமே இது பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருங்க. இது திண்டுக்கல் கத்திரி, கொட்டாம்பட்டி, கொல்லப்பட்டி அந்த ரகங்கள்ங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இதுதான் பறிக்கிற ஸ்டேஜ். இந்த சின்ன கத்திரியில் இதுதான் பறிக்கிற ஸ்டேஜ். இதை வந்துட்டு நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு கத்திரிக்காய் இதை எடுத்துக்கலாம். இதில் நிறைய வந்து விதைக்காக வந்துட்டு நான் விட்டுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் விதைக்காக விடப்பட்டிருக்கு. இப்படி மஞ்சளாயிரும், பார்க்க சின்னதாக தான் இருக்கும். இதிலே பாருங்கள் கீழே அந்த மஞ்சள் நிறம் பூத்து வருதுங்களா. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜிலே நம்ம இந்த கத்திரிக்காயை பறிச்சிடணும். இது குட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பறித்து அந்த பழத்தை இது மாதிரி ட்ரம்முக்குள்ளே இப்படியே நான் போட்டுறதுங்க. நீங்கள் க்ரோ பேக்னா அப்படியே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ளே போட்டிருக்கிறேன். இது பாருங்கள் நல்லா அழுகிருச்சுங்க இல்லையா. இந்த மாதிரி ஸ்டேஜில் அப்படியே விதைக்கி கசக்கி தண்ணியில் போட்டு கசக்கி இதை வந்து விதை எடுக்கலாம். இது மாதிரி அந்தந்த ரகம் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டு வைக்க நேரமின்மையால் இருந்தாலும் சரி இது மாதிரி போடலாம். இது நான் புதுசாக கண்டுபிடிச்ச இதெல்லாம் யுத்திலாம் கிடையாதுங்க. அந்த காலங்களில் கத்திரி தோட்டங்களுக்குள்ளே இப்படி பறித்து அந்த செடிகளுக்கு அடியிலே அந்த செடிக்கான இதை அந்தந்த செடிகளுக்கு கீழே போட்டுருவாங்க. இது மாதிரி இப்படி வந்ததுக்கப்புறமா எடுத்து விதைகளை எடுத்து வச்சுக்கிடுவாங்கங்க. இந்த பாருங்கள், இப்போ ஏற்கனவே இப்படி உள்ளே தான் இப்படி போட்டு வச்சுருப்பேங்க. அது பாட்டுக்கு இருக்கும், தண்ணி மேலே விட்டால் போதுங்க. இப்படியும் விதைகளை சேகரிக்கலாம். இந்த கத்திரி ரோசா பீனாக்காலையும் இப்போது இந்த செடியில் வந்துட்டு 3 காய் நம்ம வந்து பறிச்சுக்கலாங்க. இங்கே ஒரு காய் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ரகம். இதுலேயும் 3 இருக்குது. காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் தான் தண்ணி விடணும்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா. பாருங்கள், இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே காஞ்ச மாதிரி சோர்ந்த மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. பக்கத்தில் இதுவும் ரோசா பீனாக்கா தான். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா ஈரப்பதம் இருக்குது. இதில் இல்லை, ரொம்பவே நல்லா காஞ்சி இருக்குங்க. காஞ்சி தான் இருக்குது, ஆனால் காஞ்சாலுமே மண் உதிரியாக அப்படி இருக்குதுங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ தண்ணி தேவை. அதனால் இந்த மாதிரி சூழலில் நம்ம தண்ணி விடலாம். பார்த்தாலே தெரியும் அந்த சோர்ந்து இருக்கிற இலைகள் சோர்ந்து இது ரெண்டும் நம்ம தண்ணியே விடலைங்க. இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். சுத்தமாக தண்ணி இல்லைனாலும் இப்படி வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து தண்ணி விட்டுறணுங்க. இது ஆனைக்கொம்பன் வெண்டைங்க. இந்த வெண்டை இது பாருங்கள், இது காஞ்சே முடிச்சிடுச்சு. ஆனாலும் இப்போ பாருங்கள் பக்கத்தில் வந்து நிறையா முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. இதுலேயும் வந்து பிஞ்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, திரும்பவுமே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மேலே ஒரு 2 இது வந்துட்டு விதைகளுக்காக நம்ம விட்டுருக்குறோம். இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு ஆனத்தண்டு வெண்டையும் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த காய் வந்து பறிக்கலாம். இப்போ பார்த்தா இது பார்த்தா உங்களுக்கு விதையெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப முத்தி போச்சோன்னு தோணும். இங்கே பாருங்கள், பார்த்திங்களா அப்படி ஈஸியாக உடையுது. பார்க்க பெருசாக இருந்தாலும் அது முத்தல் கிடையாதுங்கிறது இப்படி அழகாக அப்படி லேசாக இது பண்ணி பார்த்திங்கனாலே இப்படி வளைச்சி பார்த்திங்கனாலும் தெரியும் உடையிற மாதிரி வரும். அப்போ இது வந்து பறிக்கிற ஸ்டேஜுங்க. இதையும் கட் பண்ணி பறிச்சுக்கலாங்க. இதில் கண்ணாடி கத்திரி இருக்குங்க பறிக்கிற ஸ்டேஜில். இது வந்து விதைக்கி விட்டது நல்லா மஞ்சளாகி போயிருக்கு. இது முழுசு மஞ்சளாக இருக்குது. இந்த மாதிரி முழுசு மஞ்சளானாலே கட் பண்ணி விதைகளுக்கு எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா பறிச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே வர்றதை கொஞ்சம் சின்ன பிஞ்சாக ஓரளவுக்கு சமைக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ரெடியானாலே பறிச்சிடணும். அப்படி பறிச்சிட்டா தான் காப்பு வந்து அடுத்து வைக்க ஆரம்பிக்குங்க. இல்லைன்னா காப்பு நின்று போயிடும். இதுக்கு விதைக்கு விடுறதுனால தான் இதில் இந்த செடிகள் எல்லாம் காப்பு வந்து நிற்கிதுங்க. இது வந்து பெரிய செரி தக்காளிங்க. இதில் நிறைய இங்கே பாருங்கள் காய் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இது பெருசு. அப்போ பார்த்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது இல்லையா. இது கொஞ்சம் பெரிய செரி தக்காளி, நல்லா நாட்டுது. இதுலேயும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு பறிக்கலாங்க. இதுலேயே நிறையா மணத்தக்காளி கீரைகள்லாம் நிறையாவே இருக்குதுங்க. இந்த மணிகள், இந்த சின்ன சின்ன மணத்தக்காளி காய்கள் எல்லாமே பறித்து நம்ம புளிக்குழம்பெல்லாம் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் இருக்குது, இன்றைக்கி அது தேவையில்லாதனால இது நான் பறிக்கலை. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மடிப்பு கத்திரி ஒன்று இருக்குது, வெள்ளை மடிப்பு கத்திரி. இதையும் நம்ம வந்துட்டு பறிச்சுக்கலாங்க. இதையும் இது முழுவதும் பச்சை கொத்து கத்திரிங்க இருக்குது. இது தாங்க பறிக்கிற ஸ்டேஜ். இந்த கத்திரி வந்து இதுதான் பறிக்கிற ஸ்டேஜ். இதில் நீல ரகமும் உண்டு. இது வந்து அந்த குட்டைக்காய்ங்க. இதில் வந்துட்டு இந்த ஒரு காய் தான் பறிக்கிற ஸ்டேஜ். மிச்சம்லாம் இன்னும் கொஞ்சம் பிஞ்சாவே தான் இருக்குங்க. அது தவிர இதில் கொஞ்சம் நெட்பவளம் இருக்குதுங்க. நிறையா விதைகளுக்கும் கேட்டிருந்தாங்க. இந்த பாருங்கள், இப்படி எடுத்தாலே வந்துருங்க அந்த நெட்பவளம்.
பாருங்கள், இதற்கு கேட்டிருந்தாங்க. ஒரு 4 மணியை கூட இந்த பாருங்கள், இந்த பறிச்ச இடம் இருக்குங்க இல்லையா, இதில் ஊசி நூல் போட்டு கோர்த்து மாலையாக ரெடி பண்ணிக்கலாங்க இந்த நெற்பவளத்தை. இப்போது இதுவும் இதில் வந்து பறிக்கிற ஸ்டேஜில் இந்த நெற்பவளம் இருக்குங்க. இது நிறைய இருக்கும்போது உருவி விட்டு பறிக்கலாங்க. இதில் நான் சும்மா ஒரே ஒரு செடி தான் நான் அதில் வச்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்படி நெற்பவளமும் இதில் இன்றைக்கி அறுவடையில் கிடைக்குதுங்க. இதை எடுத்து இந்த மொக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் ஊசியை விட்டு இப்படி கோர்த்திங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடுங்க. அவ்வளோதான் இப்படி இருக்கும். இதை வந்துட்டு அழகாக இந்த வெளிப்பக்கம் இருக்கிறதெல்லாம் சரியாக க்ளீன் பண்ணி பிச்சு விட்டுட்டு அழகாக கோர்த்து மாலையாகவும் இதை நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்ப குளிர்ச்சி உடையது. இதுவும் கொஞ்சம் இன்றைக்கி நான் எடுக்கிறேங்க. இதில் கொஞ்சம் சங்குப்பூ இருக்குது, இந்த மாதிரி அடுக்கு சங்குப்பூ இருக்குது. இந்த அடுக்கு சங்குப்பூ டீ போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க. டீ போட்டுக்கலாம், சாமிக்கும் வச்சுக்கலாங்க, பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த சங்குப்பூ வந்து அவ்வளோ சீக்கிரமாக காயாதுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு அடுக்க விட இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இதுவும் கொஞ்சம் இன்றைக்கி வந்து பறிச்சுக்கலாங்க. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் வெள்ளையும் இருக்குதுங்க. வெள்ளையும் தாராளமாக நம்ம வந்துட்டு டீ போட்டு குடிக்கிறதுக்கு இதையும் பயன்படுத்தலாம். மருத்துவ குணம் ரொம்ப அதிகங்க. ஸோ இதுவும் இங்கே இருக்குது, இதுவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே ஒரு இளம் ஊதா ஒரு சங்குப்பூவும் இருக்குது. இந்த பாருங்கள், பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டு ஊதாவாக இருக்கும், அதுவும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வெள்ளைப்பூ. இந்த பூவுக்கும் இந்த பூவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், 2 வெவ்வேறு கலருங்கிறது இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் இங்கே இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது தரையில் இருக்கிறதுங்க. பாருங்கள், ஏகப்பட்ட கொடிகள் படத்திற்கு. அவரை, நீல மெழுகு பீர்க்கன், குட்டி மிதிப்பாகல், இது எதுவுமே விதை போடாமல் தானாக வந்ததுங்க. இது அனைத்துமே இந்த டைம் வந்து அவ்வளோ இதுவும் இங்கே வந்து படர்ந்துருக்குது. இதில் நல்ல நாட்டு கருவேப்பிலை இருக்குது, அதுவும் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், தொட்டுட்டு இப்படி கையை முகர்ந்தாலே வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போது தரையில் மருதாணி மரத்து மேலே படர்ந்துருக்கக்கூடிய ஒரு நீல கோவக்காய் வெரைட்டிங்க. அது குட்டை குட்டையாக பார்த்திங்க இல்லையா, அதில் இது இன்னொரு ரகம். 2 ரகம் கோவக்காய் வந்து உண்டுங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு 10-11 ரக கத்திரிக்காயோடு ஒரு சின்ன அறுவடை கிடச்சிருச்சுங்க. இதுவே போதுமானது, நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இதில் இருக்குதுங்க. ஒரு 2 நாளைக்கு நமக்கு வந்து போதுமான அளவுக்கு இதில் இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கோவக்காயில் இந்த நீல கோவக்காய் மட்டும்தான் இப்போ தரையில் பறிச்சிருக்கிறோம் லேண்டில். இதுவும் கருவேப்பிலை மட்டும் கீழே பறிச்சிருக்கோம். இதுவும் மேலேயும் வைக்கலாங்க. நம்ம இது ரகங்கள் தெரியணுங்கிறதுக்காக இதை ஒரே ஒரு காய் பறிச்சிட்டு வந்து காமிச்சிருக்கிறேன். இது வந்து குட்டை கோவக்காய், இது நீல கோவக்காங்க. இது மாதிரி எளிமையாக ஒரு வீட்டு தோட்டம் அமைச்சோம் அப்படின்னா ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் கூட போதும். மொட்டை மாடியில் நமக்கு தேவையான காய்கறிகள் அனைத்தையுமே நாம் வந்துட்டு எடுத்துக்க முடியுங்க. இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு செடிகளில் இருந்து மட்டும்தான் பறிக்கப்பட்டது. இதில் இருக்கிற ரகங்கள் ஒரு செடியில் தான் பறிக்கப்பட்டிருக்குதுங்க. இப்போ இது நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இந்த கத்திரிக்காய் கூட நான் 1 தான் ஃபஸ்ட்டு பறித்ததாக இருந்தது. அதுக்கப்புறமும் ஒரு 2 கத்திரிக்காய் பறிக்கிற அளவுக்கு இருந்ததுனால 3 கத்திரிக்காயாக இதில் வந்து பறிச்சாச்சுங்க. இந்த ரோசா பெனாக்காலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், காயே எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு இருக்குது. இப்படி சைஸு பிடிச்சோம்னா இந்த அளவுக்கு இருக்குதுங்க. இதே அளவுக்கு தான் இந்த மடிப்பு கத்திரியும் வருங்க. அந்த வெள்ளை மடிப்பு கத்திரிங்கிறதும் அந்த அளவுக்கு வரக்கூடியது. நம்ம ஒவ்வொரு தாளையும் இது மாதிரி கண்டிப்பாக தனக்கு தேவையானதை விளைய வைக்க முடியுங்க. அது மாதிரி விளைய வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாரும் விதை தீவோடு சேர்ந்திருங்கள்.